இந்த பதிவில் 2 நோக்கங்கள் இருக்குது. ஒன்று, உங்கள் உரிமையை நான் லிஸ்ட் போடுறேன். அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எனக்கு உரிமை, இந்த உரிமை எனக்கு இருக்கா. அப்போ போய் நம்ம அட்வொகேட்டை கேட்கலாம். அல்லது உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல. அதுக்கும் இந்த பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கும். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். இதை பற்றி நான் பேசிட்டு வரேன். நமக்கு என்ன உரிமை, அந்த உரிமையை சட்டத்தின் மூலமாக எப்படி நம்ம நிலைநிறுத்தலாம், அதை பற்றி நான் பேசிட்டு வரேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி வந்ததுங்க. ஒரு ஒய்ஃபு, அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க ஹஸ்பண்டு அப்படின்ட்டு விவாகரத்து கேஸ் போட்டு டைவோர்ஸும் கிடச்சிடுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க மெயின்டெனன்ஸு கேட்குறாங்க. ஆஃப்டர் தி டைவோர்ஸ் மெயின்டெனன்ஸ், குழந்தைகளை பராமரிக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும். அந்த கேஸ் பெண்டிங்காக இருக்கும்பொழுது அந்த எக்ஸ் ஹஸ்பண்டு இறந்துடுறாரு. என்ன கேட்குறாங்க, இப்போ எக்ஸ் ஹஸ்பண்ட் இறந்துட்டார், என் மெயின்டெனன்ஸை நான் அவங்க மாமியார் மாமனார் இதில் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், டைவர்ஸ் ஆன ஒய்ஃப், அவங்க சில்ட்ரன், அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும். அதுக்காக தான் மெயின்டெனன்ஸ். அது யார் கொடுக்கணும்னா, மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த கணவன் கொடுக்கணும். அவரே இல்லை அப்படியே யார்கிட்ட போய் நம்ம மெயின்டெனன்ஸ் கேட்போம்? அவர் கொடுக்க வேண்டிய மெயின்டெனன்ஸை அவருடைய அப்பா அம்மாட்ட வாங்க முடியுமா? முடியாது. அதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் கணவனுக்கு ஏதாவது சொத்து இருக்குது, அவர் ஏதாவது எஃப்டி போட்டு போயிருக்காரு அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கேட்கலாம், அதில் ஒரு உரிமை கேட்கலாம். அந்த உரிமை உண்டு அந்த டைவர்ஸான ஒய்ஃபுக்கு. ஆனால் கணவன் கொடுக்க வேண்டிய மெயின்டெனன்ஸை அவருடைய அப்பா அம்மாட்டேருந்து வாங்க முடியாது. எதுக்காக இந்த பதிவுகளை போடுறேன் அப்படின்னு, நிறைய பேர்களுக்கு என்ன நடக்குது, தனக்கு என்ன உரிமைன்னு தெரியறது இல்லைங்க. யாரை போய் கேட்போம்? இப்போது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை போய் கேட்குறோம், டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு. இல்லை குழந்தை படிக்கலையா, வாத்தியாரை போய் கேட்போம், அவர் சொல்கிறாரு இது மாதிரி செய்யணுட்டு. ஆனால் சட்ட ரீதியாக எனக்கு ஒரு உரிமையே இல்லைன்னா, இந்த பதிவில் 2 நோக்கங்கள் இருக்குது. ஒன்று, உங்கள் உரிமையை நான் லிஸ்ட் போடுறேன். அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எனக்கு உரிமை, இந்த உரிமை எனக்கு இருக்கா. அப்போ போய் நம்ம அட்வொகேட்டை கேட்கலாம். அல்லது உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல. அதுக்கும் இந்த பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இதுதான் ஒரு லீகல் பொசிஷன். இந்த பதிவு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு சட்ட ரீதியாகவோ அல்லது உரிமை மேலோ ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஷார்ட் மெசேஜ், 50 வார்த்தைகளுக்கு மேலே இருக்கக்கூடாது. டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணாதீங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் நம்ம கவர் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவுகளெல்லாம் வானமே இல்லை அறக்கட்டளை மூலமாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். வானமே இல்லை அறக்கட்டளையில் 2 விஷயங்கள், படிப்பு, சட்டம், இது 2ம் நமது 2 கண்கள் போல். அதற்காக தான் இந்த விளக்கங்களை கொடுத்துட்டு வரோம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.